சிவசாகரத்தை சென்று சேர்கிறது. வானம் வாடியாய் ஞானம் பாடி, வானம் வாடியாய் ஞானம் பாடி, வையகம் எங்கும் பாய்கிறது. ஓம் சாந்தி. 18/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். உங்களது பாவங்கள் அழிக்கப்படும். ஏனெனில் நினைவே வாழ்முனையாகும். இதில் உங்களை நீங்கள் ஏமாற்றக்கூடாது. கேள்வி: உங்கள் நடத்தையை சீர்திருத்துவதற்காக தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு அப்பாதையை காட்டுகின்றார். பதில்: குழந்தைகளே, உங்கள் அட்டவணையை நேர்மையாக வைத்திருங்கள். ஓர் அட்டவணையை வைத்திருப்பதால் மாத்திரமே உங்கள் நடத்தை சீர்திருத்தப்படும். நாள் முழுவதும் உங்கள் நடத்தை எவ்வாறு இருந்தது என சோதித்து பாருங்கள். நான் எவருக்காவது துன்பம் விளைவித்தேனா? நான் பயனற்ற விடயங்களை பேசினேனா? என்னை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை எவ்வளவு நேரம் நினைவு செய்தேன்? நான் எத்தனை பேரை என்னை போன்று ஆக்கினேன்? அத்தகையதோர் அட்டவணையை வைத்திருப்பவர்களது நடத்தை தொடர்ந்தும் சீர்திருத்தப்படும். எதையாவது செய்பவர்கள் அதன் பலனை பெறுவார்கள். ஆனால் எதையுமே செய்யாதவர்கள் வருத்தப்படுவார்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. அதிகாலையில் ஏகாந்தத்தில் இருந்து அன்புடன் தந்தையை நினைவு செய்யுங்கள். முழு உலகையும் மறந்து விடுங்கள். தந்தையை போன்று அனைவருக்கும் நன்மை பயப்பவர் ஆகுங்கள். பலவீனங்கள் அனைத்தையும் அகற்றிவிடுங்கள். உங்கள் மீது ஒரு கண் வைத்திருங்கள். உங்களது சொந்த பதிவேட்டை பாருங்கள். ஆசீர்வாதம்: நினைவு சொரூபமாக இருப்பதன் மூலம் சதா திருப்தியான ஆத்மாவாக இருந்து உங்கள் பேறுகளான பொக்கிஷங்கள் அனைத்தையும் பயன்படுத்துவீர்களாக. சங்கம யுகத்தின் விஷட ஆசீர்வாதம் திருப்தியாகும். திருப்தியின் விதை பேறுகள் அனைத்தையும் கொண்டிருப்பதாகும். அதிருப்தியின் விதை ஏதாவது பௌதீக அல்லது சூட்சும பேறுகளின் குறைபாடாகும். பிராமணர்களை பொறுத்தவரையில் பிராமணர்களின் பொக்கிஷ களஞ்சியத்தில் எந்த குறைபாடும் இருக்க மாட்டாது என்பது நினைவு கூறப்பட்டுள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருமே ஒரேயொருவரிடம் இருந்து அளவற்ற ஒரே மாதிரியான பொக்கிஷங்களையே பெற்றிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு கணமும் நீங்கள் பெற்றுள்ள பொக்கிஷத்தை பயன்படுத்தவே வேண்டும். அதாவது நினைவு சொரூபமாக இருந்து உங்களுடைய எல்லையற்ற பேறுகளை எல்லைக்குட்பட்டதாக மாற்றாதிருந்தால் நீங்கள் சதா திருப்தியாக இருப்பீர்கள். ஸ்லோகம்: நம்பிக்கை இருக்கும் இடத்தில் வெற்றியின் பாக்கிய ரேகை எப்பொழுதும் நெற்றியில் இருக்கும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.